இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவிடம் போவோம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 102 சங்கீதம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே சீயோனுக்கு இரக்கம் செய்யும். நமக்காக வேண்டிக் கொள்கிற நம்முடைய பெற்றோர் இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் மக்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், நம்முடைய ஊழியக்காரன், நம்முடைய போதகர், பரிசுத்தவான்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நமக்காக நிச்சயமாக ஜெபித்தாலும் நீங்களும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவரிடத்தில் நேரடியாக போய் முகத்துக்கு முகம் பார்த்து அன்போடு அவரை நேசித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு இறங்குவார், நிச்சயமாக இறங்குவார். பரலோகத்தின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படி எப்பொழுதும் காத்திருக்கிறார். பாருங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது போல் தோன்றும். நாம் பல ஆண்டுகளாக ஜெபித்திருப்போம், பல மாதங்களாக ஜெபித்திருப்போம், ஆனாலும் பதில் வராமல் இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுக்கு தயை செய்யவும் உங்களுக்கு நன்மை செய்யவும் தேவன் குறித்திருக்கிற நேரம் வந்திருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரை துதியுங்கள், உற்சாகத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் துதியுங்கள். தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு நன்மை செய்வார். அதற்கான நேரம் வந்துவிட்டது. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார். அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அதற்கு முன்பாகவும் நமக்கு தருவதில்லை, அதற்கு பின்பாகவும் தருவதில்லை. சரியான நேரத்தில் நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் இறங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை துதியுங்கள், உற்சாகமடையுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த சந்தோஷம் உங்கள் குடும்பத்திலே பரவட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரவட்டும், உடன் பிறந்தவர்களோடு பரவட்டும், சபை விசுவாசிகளோடு பரவட்டும், இன்னும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாருக்கும் இது பரவட்டும். இந்த மகிழ்ச்சியிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.